சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொண்டோம். இஸ்லாமிய கொள்கைகளிலே அடித்தளமான ஒரு கொள்கை ஆகிரத்தினுடைய கொள்கை. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் இஸ்லாம் அடித்தளமாக ஆழமான ஒரு கொள்கையாக ஆகிரத்தினுடைய கொள்கையை சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது அதனுடைய தொடக்கத்திலேயே சொல்லி காண்பிப்பான். வபில் ஆகிரத்திஹும் யூகினூன். மூமின்கள் யார், முத்தகீன்கள் யார், வெற்றியாளர்கள் யார், அல்லாஹ்வினுடைய ஹிதாயத்தின் மீது நிலையாக நிலைத்திருப்பவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கான குணங்களை சொல்லி வந்தான். அந்த குணங்களிலே அல்லாஹு தஆலா நிறைவாக சொன்னான், வபில் ஆகிரத்திஹும் யூகினூன். அவர்கள் ஆகிரத்தை பற்றி உறுதியோடு இருப்பார்கள். நாளை கியாமத் நாள் என்று ஒன்று உண்டு. அல்லாஹு தஆலாவினுடைய சமூகத்திலே நாம் எழுப்பப்படுவோம். உலகத்தில் நாம் செய்த நன்மையான தீமையான காரியங்களுக்குண்டான நற்கூலியோ அல்லது தண்டனையோ அங்கே கொடுக்கப்படும். அல்லாஹ்வின் முன்னால் நமக்கு கேள்வி கணக்கு என்பது இருக்கிறது என்று பூரணமாக நம்பக்கூடியவர்கள் தான் விசுவாசிகள், முத்தகீன்கள் என்று அல்லாஹு தஆலா அடித்து சொல்கிறார். பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அம்ம யதஸாலூன் என்று தொடங்கப்படக்கூடிய அந்த அம்ம சூராவினுடைய தொடக்கத்திலே அல்லாஹ் நப என்ற அந்த சூரத்திலே அல்லாஹ் சொல்வான், கியாமத்தினுடைய நாளையிலே ஒரு பெரிய கூட்டம் நரகத்திற்கு செல்லும். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதன் லித்தாகீன மாபன் லாபிசீன ஃபீஹா அஹ்காபா லா யதூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வ கஸ்ஸாகன் ஜஸாஅன் விஃபாகா. அல்லாஹ் சொன்னான், அந்த நரகத்திற்கென்று ஒரு பெரிய கூட்டம் கியாமத்தினுடைய நாளையிலே ஒதுங்கும். நரகத்திலே அவர்கள் ஆக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் நரகத்திற்கு செல்வதற்கான காரணம் என்ன? காலம் காலமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வேதனையான நரகத்தில் வீழ்ந்து கிடப்பதற்கான காரணம் என்ன என்பதை சொல்ல வந்த ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொன்னான், இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா. இப்படி கேள்வி கணக்கு நாள் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்பாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே நிலையான ஆகிரத்தினுடைய அதாபிற்கு காரணம் என்ன? ஆகிரத் என்று ஒரு நாள் இருக்கிறது, அங்கே கேள்வி கணக்கு என்று ஒன்று இருக்கிறது. உலகத்தில் நாம் செய்த நன்மையான காரியங்களுக்கான நற்கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளாக, உலகத்தில் நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு உலகத்தில் நாம் உலக கெடுதலான காரியங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் என்ன செய்தோம் அதற்குண்டான தண்டனைக்குரிய நாள் இருக்கிறது என்று நம்பாததனுடைய விளைவுதான் நிலையான அந்த நரகத்தினுடைய கொடுமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 தடவையிலே தொழுகையிலே ஓதும்படி கடமையாக்கப்பட்டவர்கள் நாம். ஐவேளை தொழுகையின் வழியாக சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 தடவை ஓத வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டவர்கள் நாம். ஒவ்வொரு நாளும் நாம் சொல்கிறோம், மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன். அந்த கூலியினுடைய நாளின் அதிபதி அல்லாஹ் என்று நம்புகிறோம். கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் இது, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் அல்ல. இந்த உலகம் என்பது மனிதர்களுடைய கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் அல்ல. இதுதான் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளாக இருந்திருந்தால், உலகம்தான் கூலி கொடுக்கப்படக்கூடிய இடமாக இருந்திருந்தால், இந்த உலகத்திலேயே ஒரு ராஜ வாழ்க்கையை, ஒரு உன்னதமான சிறப்பிற்குரிய வாழ்க்கையை நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராஜபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். பெருமக்களே, இது கூலியினுடைய உலகம் அல்ல, இது கூலியினுடைய உலகம் அல்ல. கூலியினுடைய உலகம் என்பது ஆகிரத்தினுடைய உலகம் தான். எனவே நம்முடைய கொள்கைகளிலே அடித்தளமான கொள்கை ஆகிரத்தினுடைய கொள்கை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை தான் அசலானது என்று பல பேர் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல 4 காசு சம்பாதிச்சா போதும், வீடு கட்டினா போதும், மக்கள் இருந்தால் போதும், பிள்ளைகளை மனமுடித்து கொடுத்தால் போதும், அழகு இருந்தால் போதும், சௌந்தரியங்கள் இருந்தால் போதும், சொத்துக்கள் இருந்தால் போதும் என்று உலக வாழ்க்கை தான் சில பேர் அசல் என்று கருதி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், வல் ஆகிரத்து கைருன் வ அப்கா. ஆகிரத்து தான் கைரானது, நிலையானது. 2 அம்சங்களை அல்லாஹ் சொன்னார். ஆகிரத்து தான் கைரானது, அதுதான் நிலையானது. இன்னஹாதா லஃபி ஸுஹஃபில் ஊலா. முன் வேதங்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தி இதுதான்.
முன் வேதங்களில் அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன? ஆகிரத்து தான் கைரானது, அது நிலையானது என்ற செய்தியை தான் அல்லாஹு தஆலா முன் வேதங்களில் சொன்னான். சுஹ்ஃபி இப்ராஹீம வ மூசா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஏடுகளிலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட அந்த கிதாபிலேயும் அல்லாஹு தஆலா சொன்ன செய்தி இதுதான். நிலையான ஆகிரத்து தான், ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் கைரானது, நிலையானது என்ற செய்தியை தான் அல்லாஹு தஆலா எல்லா வேதங்களிலும் சொல்லி காண்பிக்கிறான் என்று அருள்மறையிலே நமக்கு உணர்த்துகிறான். பெருமக்களே, ஆகிரத்திலே ஒரு மனிதன் பிழைத்து விட்டால் மிகப்பெரிய வெற்றியாளர் அவர். ஆகிரத்திலே ஒரு மனிதர் வெற்றி பெற்று விட்டால் உலகத்தில் ஆகிரத்தில் சிறந்த அதை விட ஒரு வெற்றி என்பது இல்லை. வெற்றி என்பதே ஆகிரத்தினுடைய வெற்றி தான். ஒருவேளை அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள வேண்டும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகிரத்திலே ஒரு மனிதன் நஷ்டப்பட்டு விட்டால், கொடுமையான நரகத்திலே ஆக்கப்பட்டு விட்டால், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனிஹி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி துவி சும்ம யுன்ஜி. மனிதன் நினைப்பானாம், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், மாட்டிக்கொண்டால், ஆகிரத்தினுடைய அதாப் என்பது அவனுக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டால், நரகம் என்பது அவனுக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டால், ஒரு மனிதன் யவத்துல் முஜ்ரிமு, அந்த பாவியான மனிதன், லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின், அந்த நாளினுடைய அதாபிலிருந்து, அந்த நாளினுடைய கஷ்டங்களில் இருந்து, அதனுடைய வேதனைகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எதை பணயமாக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் பணயமாக்க தயாராகுவான். எதை கொடுத்தாலும் சரி, தன் மக்களை கொடுத்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், யா அல்லாஹ், என் மக்களை பூரா நீ நரகத்துல போட்டுரு, என்ன வேணா பாதுகாத்துருன்னு சொல்லுவானா. எப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு உலகம் என்று எண்ணி பாருங்கள் பெருமக்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் தாங்கிக் கொள்வோம், அவர்களுக்கு ஒரு வேதனை நம்மால் பொறுத்துக் கொள்ள இயலாது. பிள்ளை காய்ச்சலால், வயிற்று வலியால், வேறு ஏதாவது வேதனைகளால் துடித்தால் பெற்றோர்களுடைய மனம் பதறி போய் விடுகிறது. அப்படி வேதனைப்படுகிறோம் பிள்ளைகளின் மீது நாம் கொண்ட அன்பின் காரணத்தினாலே. ஆனால் கியாமத்தினுடைய நாளையிலே ஒரு மனிதன் நரகத்தினுடைய அந்த கொடுமையிலே அவன் முடிவு செய்யப்பட்டு விட்டால் எதை கொடுத்தாலும் சரி தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைப்பானாம். அவ்வளவு கடுமையான வேதனை. யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனிஹி, தன்னுடைய மக்களை கொடுத்தாவது, யா அல்லாஹ், இந்த மக்களை பூரா நீ என்ன நரகத்துல போட்டு என்ன பாதுகாத்துன்னு சொல்வானா. அதுதான் பகரம் என்று சொன்னால் இதை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்று சொல்வானா. ஓ சாஹிபத்திஹி, தன்னுடைய நண்பனை சொல்வான், தன்னுடைய மனைவியை சொல்வான், தன் உற்ற தோழனை சொல்வான். எதை கொடுத்தாலும் சரி, சும்மா இன்றி தான் ஈடேற்றம் பெற வேண்டும். அதற்கு வழி என்ன என்றுதான் ஒரு மனிதன் யோசிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீ. கியாமத்தினுடைய நாளையிலே ஒவ்வொரு மனிதனும் விரண்டோடுவான். தன்னுடைய பெற்றோரை விட்டு இவன் விரண்டோடுவான். எங்கே தன்னுடைய நன்மைகளை பிடுங்கிக் கொள்வார்களோ என்று. அதே போல தன்னுடைய மக்களை விட்டு, எல்லாரையும் விட்டு இவன் ஓடுவான், தான் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறான். அருமையான பெருமக்களே, அந்த காட்சியை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் அதனுடைய கடுமையை விளக்குவதற்கு அல்லாஹு தஆலா சொன்ன திருவாசகத்தை யோசித்து பாருங்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து சில முஷ்ரிக்கீன்கள் கேலி பேசினாங்க. என்ன ஆகிரத்து சொல்லிட்டு அமல்கள் செய்துட்டு உலக வாழ்க்கையில உலகத்தினுடைய சொகுசை அனுபவிக்காமல் வாழ்கிறீர்களேன். அதற்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க சொல்ற மாதிரி ஆகிரத்துன்னு ஒரு நாள் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு வைங்க, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ஆகிரத்துன்னு ஒண்ணு இல்லை, கூலியினுடைய நாள் என்று ஒன்று இல்லை, நிலையான உலகம் என்று ஒன்று இல்லை, செய்யப்படக்கூடிய காரியங்களுக்கு அங்கே கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் என்று ஒன்று இல்லை. உங்க நம்பிக்கை மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, யதார்த்தம் அதுவா இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க சொன்ன மாதிரி அப்படி ஆகிரத்துன்னு ஒரு நாள் இருந்தா நாங்க பிழைச்சுக்கிருவோம், நீங்க மாட்டிக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு நாள் இருந்தது என்று வையுங்கள், எங்களுக்கு இந்த அறிவார்ந்த வாதம் தேவையில்லை. அகிலத்தை படைத்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய ஒப்பற்ற திருநபி சாதிகுல் அமீன் சொல்லி காண்பிக்கிறார்கள், அது போதும். ஒருவேளை உங்களுடைய வாதத்தின்படி இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால எங்களுக்கு அதனால ஒரு நஷ்டம் இல்லை. ஆனால் எங்கள் வாதத்தின்படி இருந்து விட்டால் நீங்க மாட்டுக்கிறீர்கள்னு கேட்டாங்களாம். பெருமக்களே, உலகத்தினுடைய எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி,
உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன சோதனை வருங்க? பெரிய வெள்ளம் வந்து விட்டது, சொத்துக்கள் தீக்கிரையாகிவிட்டது, பிள்ளைகள் அழிந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா சோதனைகளை விட்டு. பெருமக்களே, உலகத்தில் என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, அதையெல்லாம் மீட்டிக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. பிளஸ் 2 தேர்வு முடிந்து ரிசல்ட் வந்திருக்குது, ஃபெயில் ஆயிட்டாரு. ஃபெயில் ஆயிருவாங்களோ இல்லையோங்கிறதுக்காக வேண்டி ரிசல்ட் வர்ற அன்னைக்கே ஃபெயில் ஆனவர்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்கிறோம் வால் போஸ்ட் வந்துருச்சு. அவங்களுக்கு வழி என்ன, அதுக்கு நாங்க வழிகாட்டுகிறோம் என்று அடித்து ஒட்டி இருக்கிறார்கள் வால் போஸ்டர்களை. அப்ப உலகத்தில் ஏதாவது ஒரு சோதனைன்னு சொன்னா அதுக்கு மாற்று வழி இருக்குது. எந்த சோதனையாக இருந்தாலும் குறைஞ்சபட்ச 4 பேர் ஆறுதல் சொல்றதுக்காக ஆள் இருக்குது. எப்பா பொறுத்துக்கோ, என்ன செய்யறது அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக ஆள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த வாய்ப்பை பெற்று விடுகிறார். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு அந்த வாய்ப்பு வந்துடுது. இதிலே தோற்று விடுகிறார் என்று சொன்னால் வேறு வகையிலே முயற்சி செய்கிறார். வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வந்துருச்சு, இவர் ஒரு கடை வச்சாரு, ஒரு திட்டம் போட்டார், இப்படி எல்லாம் முயற்சி செய்தார், இப்படி நஷ்டமாயிடுச்சு, வேறொரு துறையில ஈடுபடுகிறார். இவர் படிச்ச துறை வேறு, இவர் கவனித்த துறை வேறு, காலமெல்லாம் சிந்தித்த துறை வேறு. அதுல கொண்டு போய் பணத்தை முடக்கி பார்த்தார், இவருக்கு வழி இல்ல, வேறு ஒரு துறையிலே முயற்சித்தார், அதிலே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார். ஒரு வழி இட்லாட்டா இன்னொரு வழி உலகத்தில் இருக்குது. ஒரு விஷயத்துல கஷ்டம் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, தோத்துட்டோம் சொன்னா மறுவழி இருக்கிறது. ஆறுதல் சொல்வதற்காவது ஆள் இருக்கிறார்கள். ஆகிரத்தை பொறுத்து அல்லாஹ் சொல்கிறான், இது தபர்ர அல்லதீன தபஉ மினல்லதீன துபிஉ. நீங்கள் உலகத்தில் யாரை பின்பற்றினீர்களோ, உடல் மண்ணுக்கு உயிர் எவருக்கோ, நீங்க யாரை கொண்டு நடந்தீர்களோ உலகத்திலே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் இவர்களைத்தான் அசலானவர்கள் என்று யாரையெல்லாம் நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தீர்களோ அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்ற ஒதுங்கிடுவாங்க, ஒண்ணு செய்ய முடியாது. கியாமத்தினுடைய நாளையில் அவர்கள் தங்களுடைய நிலைகளை பார்த்துக் கொள்வார்கள். பெருமக்களே, ஒவ்வொரு நபிமார்களும் நப்சி நப்சின்னு சொல்லுவாங்களாமே. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் நம்மளால கற்பனை செய்ய முடியல. பெருமக்களே, இந்த உலகத்தையே ஈடேற்றப்படுத்துவதற்காக வந்தவர்கள், மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று பாடுபடுவதற்காக வந்தவர்கள் நபிமார்கள். அந்த ஒப்பற்ற நபிமார்களை நாளை கியாமத்துடைய நாளையிலே நப்சி நப்சி என்னுடைய நிலை என்னானதோ என்று சொல்வார்கள் சொன்னா, அந்த ஆகிரத்துங்கிறது எவ்வளவு கடுமையானது என்பதை நாம யோசிக்கணும். அது எவ்வளவு அடிப்படையானதுங்கிறத நாம யோசிக்கணும். பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நீங்கள் யாரை கொண்டு நடந்தீர்களோ அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். அதே போல ஆகிரத்தை பற்றி சொன்னான், காரண காரியங்கள் எல்லாம் அங்கே இல்லாமல் போய்விடும். இங்க வந்து பணம், அடியில பணம் கொடுத்தா காரியம் நடக்குது, ஆளை பிடிச்சா காரியம் நடக்குது, சமயோசிதமாக யுக்தியாக பேசினால் காரியம் நடக்கிறது, ஏதாவது இவரிடத்தில் திறமைகள் இருந்தால் காரியம் நடக்கிறது. இந்த திறமைகளோ, ஆள் பிடிப்பு வேலைகளோ, பொருளாதாரத்தினுடைய பகரமோ, லஞ்சமோ, சிபாரிசோ வேறு எதுவும் நடக்காது. அல்லாஹ் சொன்னான், எல்லா காரண காரியங்களும் துண்டித்து விடும். பெருமக்களே, சொல்லப்படுவது அல்லாஹ்வின் திருவாக்கு, குர்ஆனுடைய அருள் வாக்கு. காரண காரியங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், அது ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இப்படி ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே, மறு வாய்ப்பாவது கிடைக்குமா? லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ரா மின்ஹும், இன்னொரு சான்ஸ், இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாங்க இன்னும் ஒழுங்கா இருப்போம். அந்த வாய்ப்பு ஆகிரத்துல இல்ல. ஒரு தடவைன்னா ஒரு தடவை தான் அது. உலகத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உலகத்தினுடைய நஷ்டங்களுக்கு மறு வாய்ப்புகள் இருக்கிறது, ஆகிரத்தினுடைய நஷ்டத்திற்கு மறு வாய்ப்பே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் திருவாக்கியங்கள். பெருமக்கள், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அவயவங்களே நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அல்யௌம நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். சூரத் யாசீன்ல அல்லாஹ் சொன்னானே, அவர்களுடைய வாய்க்கு நாம் முத்திரை வைத்து விடுவோம், அது பேசாது, அவயவங்கள் பேசும். வ துகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். அவயவங்கள் ஒவ்வொன்றும் உலகத்தில் தான் செய்த பாவங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கும். நல்லா சொல்றான், அவைகளை உங்களுக்கு எதிரான சாட்சியாக மாறிவிடும். பெருமக்களே, அதனாலதான் சாலிஹீன்கள்
அருளாளர்கள், அல்லாஹ்வின் மீது பூரணமான விசுவாசம் கொண்டு வாழ்ந்த நன்மக்கள், இறையச்சமுள்ள நாதாக்கள் பயந்து அழுது அல்லாஹ்விடத்திலே அந்த ஆகிரத்தினுடைய வேதனை விட்டு பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி துஆ செய்தான். அல்லாஹ் குர்ஆனிலேயே சொன்னானே, ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைதா, எங்களை படைத்த ரட்சகா, இன்னக மன் துத்கிலின் நார், நீ யாரையாவது நரகத்தில் நுழைத்து விட்டால் ஃபக்கத் அஹ்ஸைதா, அவன் கேவலப்பட்டு விட்டான், நஷ்டப்பட்டு விட்டான். இன்னக மன் துத்கிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைதா, நரகத்தில் நுழைந்தான் என்று சொன்னால் நஷ்டப்பட்டு விட்டான். நிலையான நஷ்டம், மீட்ட முடியாத நஷ்டம், நிவர்த்தி செய்ய இயலாத ஒரு நஷ்டம் அது. நல்ல மக்களை பற்றி அல்லாஹ் சொன்னான். யார் நல்ல மக்கள்? அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாத் முஸ்தகர்ரம் வ முகாமா. யா அல்லாஹ், நரகத்தினுடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாத்தருள் என்று அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதுமே துஆ செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் தான் நல்ல மனிதர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றார். பெருமக்களே, உலகத்திலேயே சோபனம் சொல்லப்பட்ட, சொர்க்கம் என்று சோபனம் சொல்லப்பட்ட நன்மக்களும் கூட, உதாரணமாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபர் வழியாக கடந்து சென்றால் தங்களுடைய தாடி நனையும்படி அழுவார்கள். ஏனென்றால் அவர்கள் விளங்கியவர்கள். நாம் மறதியாளர்கள். வெளிப்படையான நம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய சில காரியங்களுக்காக நம்முடைய கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நிலையான ஆகிரத்தை பற்றி அந்த நன்மக்கள் சிந்தித்த காரணத்தினாலே குறிப்பிட்ட காலகட்டத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டால், நிலையான உலகம் என்று அல்லாஹ் சொன்னானே, அங்கே நாம் நஷ்டப்பட்டு விட்டால், கபரிலே கொண்டு போய் ஒரு மனிதனை வைக்கப்பட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்தாலே அந்த மையத் உங்களுடைய காலடியின் சத்தத்தை கேட்கிறது என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ரிவாயத் செய்வார்கள். ஒரு மனிதனுடைய மரணம் தான் அவருடைய ஆகிரத்தின் தொடக்கம். ஒரு மனிதனுடைய மரணம் அவனுடைய ஆகிரத்தின் தொடக்கம். அதனால்தான் ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு அருகிலே கடந்து சென்றால் அழுவார்கள். ஹத்தா தபுல்ல லிஹியத்தஹு, அவங்களுடைய தாடி நனையும். கேட்டாங்களாம், நீங்க இவ்வளவு அழுகிறீங்களே? சொன்னாங்களா, அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, ஆகிரத்தினுடைய வீடுகளில் முதலாவது வீடு இதுன்னு சொன்னாங்களாம். ஆகிரத்தினுடைய வீடுகளிலே முதலாவது வீடு இது. இந்நஜா மின்ஹு ஃபமா பஅதுஹு ஐஸர், இதுல ஒரு மனுஷன் வெற்றி பெற்றுட்டான்னு சொன்னா இதுக்கு பிறகு உள்ள எல்லா காரியங்களும் அவனுக்கு லேசுன்னு சொன்னாங்க. இதுல மாட்டிக்கிட்டான்னா அவன் அவ்வளவுதான் சொன்னாங்க. பெருமக்களே, விளங்கியவர்கள் அவர்கள், ஆகிரத்தை பற்றி புரிந்தவர்கள். குர்ஆன் ஷரீஃபினுடைய எந்த ஆயத்தை எடுத்தாலும் சரி, ஆகிரத்தை பற்றி நினைவூட்டாத ஒரு வசனமும் குர்ஆனில் இல்லைன்னு சொல்லலாம். கியாமத்தினுடைய நாளுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சில பெயர்களை சொல்கிறான். அந்த பெயர்களை விளங்கினாலே அந்த ஆகிரத்தை பற்றி ஓரளவு நம்ம கல்வில அதை பற்றி உண்டான ஒரு நிலையை நாம விளங்கலாம். கியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹக் யௌமுல் ஹக்ன்னு சொன்னான். சத்தியத்தின் நாள், உறுதியின் நாள். அது வருவது உறுதி, அது வருவது உறுதி, சத்தியம். இன்னைக்கு கூட நாம சொல்றோம், ஒரு ஆள் வஃபாத் ஆனதுக்கு பிறகு அவரை பத்தி நீங்க கனவு கண்டீங்கன்னா அந்த கனவில் எப்படி காண்கிறீர்களோ அப்படி இருக்கிறார். ஏன்னா ஆகிரத்தினுடைய உலகம் என்பது சத்திய உலகம், அது உண்மையின் உலகம். அவர் கஷ்டப்படுற மாதிரி நீங்க கண்டீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏதோ சில சோதனைகள் இருக்கிறது, நீங்க அவருக்காக துஆ செய்யுங்க. அவர் சந்தோஷமாக இருப்பதாக கண்டால், சந்தோஷமாக இருப்பதாக நீங்கள் கண்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஏனென்றால் அது சத்தியத்தின் உலகம், அது உண்மையின் உலகம். அல்லாஹ் தஆலா ஆகிரத்திற்கு குர்ஆனிலே சொல்லக்கூடிய பெயர்களிலே ஒன்று சத்தியத்தின் நாள், உண்மையின் நாள் என்று சொன்னார். அதே போல யௌமுல் ஆசிஃபா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். சமீபத்தில் உள்ள சோதனை, ஏதோ எங்கேயோ இருக்குது ஆகிரத்தில் நினைச்சிட்டு இருக்காதீங்க. மனிதனுடைய மரணம் என்பது எப்பொழுது என்று தெரியாது. மரணம் என்பது வந்துவிட்டால் அடுத்த நிமிடம் ஆகிரத் என்பது தொடங்கி விடுகிறது. சமீபத்திலே உள்ள நாள் என்று அல்லாஹ் சொன்னான். சமீபத்தில் உள்ள சோதனை என்று சொன்னான். காஷியா என்று சொன்னான். ஹல் அதாக ஹதீசுல் காஷியா, அல்லாஹ் சொன்னானே, ஹல் அதாக ஹதீசுல் காஷியா உஜூஹி யௌமைதின் நாஇமத்துன் லிஸஈஹா ராதியா. காஷியா என்று சொன்னால் சூழ்ந்து கொள்ளக்கூடிய நாள், உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதாப் என்றால் சூழ்ந்து கொள்ளும், தப்பிப்பதற்கான வழி இல்லாத ஒரு நாள், சூழ்ந்து கொள்ளக்கூடிய நாள் என்று சொன்னார். அதே போல இன்னொரு இடத்துல யௌமுன் அசீர், மிக கடினமான நாள், மிக கடினமான நாள்.
ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் சொல்வார்களாம், யா வைலத்தா லைத்தனி, எனக்கு வந்த கை சேதமே, உலகத்திலே நான் வாழும் நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தையும் இப்படி நான் வீணாக கழித்தேனே, எனக்கு வந்த கை சேதமே, நான் இபாதத்துகளை கொண்டு நல்ல அமல்களை கொண்டு இப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கையை கொண்டு அல்லாஹுக்கு பொருத்தமான காரியங்களை கொண்டு என்னுடைய நேரத்தை நான் கழித்திருக்க வேண்டுமே என்று கை சேதப்படுவார்களாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அந்த நாளை பற்றி யௌமுன் அசீர், கடினமான நாள், ஒவ்வொரு மனிதனும் கை சேதப்படக்கூடிய நாள். குர்ஆனிலே அல்லாஹ் சொன்ன பெயர்கள் இவைகள் எல்லாம். யௌமுத் தகாபுன் என்று ஒரு இடத்திலே அல்லாஹ் சொன்னான், போட்டிக்குரிய நாள். உலகத்தில் எந்த போட்டியில ஜெயிச்சாலும் அசலான போட்டி ஆகிரத்தினுடைய போட்டி தான். அதுல ஒரு மனுஷன் ஜெயிச்சாதான் அவர் உண்மையான வெற்றியாளர், அதுல தோத்தாருன்னா நிலையான நஷ்டம். எனவே போட்டிக்குரிய நாள் என்பது ஆகிரத்தினுடைய நாள் என்று சொன்னார். அங்கு உள்ள வெற்றி தான் உண்மையான வெற்றி, அங்கு உள்ள தோல்வி தான் உண்மையான தோல்வி. உலகத்தில் உண்டான தோல்விகள் எல்லாம் தோல்வியும் அல்ல. அதனாலதான் உலகத்தில் வெற்றி, அதாவது தோல்வியானவங்க கூட என்ன சொல்றாங்க, வெற்றி வாய்ப்பை இழந்தோம், அப்படித்தானே? வெற்றி வாய்ப்பை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க இனிமே வெற்றி பெறுவோம், அடுத்து வெற்றி பெறுவோம். நம்பிக்கை இருக்கிறது, சாத்தியமும் இருக்கிறது, இது உலகம். இது ஆனால் ஆகிரத்தை பொறுத்தவரையில் அப்படி இல்லை, அது போட்டிக்குரிய நாள். அங்க வெற்றினா வெற்றி, தோல்வினா தோல்விதான். அதே போல அல்லாஹ் சொன்னான், யௌமுத் தலாக். தலாக்னா அந்த தலாக்னு சொல்றாங்களே கல்யாணத்துல தலா, அந்த தலாக் அல்ல, இது தே, அது தோ. யௌமுத் தலாக் என்று சொன்னால் முன்னோர் பின்னோர் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய நாள், எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய நாள் அல்லாஹ் சொன்னான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா யௌமுத் தனாத், அதற்கு பல பெயர்களை சொல்கிறான். அழைக்கப்படக்கூடிய நாள், ஒவ்வொருவரும் அழைக்கப்படுவார்கள், யாரும் விடப்பட மாட்டார்கள், யாரும் அங்கே ஒதுக்கப்பட மாட்டார்கள், யாருக்கும் கூலி கொடுக்கப்படாமல் தப்பிக்க இயலாது, அழைக்கப்படும் ஒவ்வொருவரையும். நபஉன் அதீம் அம்மா யதசாஅலூன அனின் நபஇல் அதீம். அல்லாஹ் சொன்னானே நபஉல் அதீம், மிகப்பெரிய செய்தி, பெரிய செய்தி. சின்ன செய்தி, சட்டசபையில மைக்க உடைச்சாங்க, அது செய்தாங்க, இந்த செய்தியெல்லாம் போயிடும், அந்த செய்தி மட்டும்தான் நிற்கும், வேற எல்லா செய்தியும் போயிடும். என்ன இது பெரிய செய்தி? இன்றைய நாளின் பெரிய செய்தி இதுதான், எல்லா சின்ன செய்திகளும் போயிடும். அதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையில உலகியல் ரீதியான கவலைகளை போக்குவதற்கான வழி என்ன? உலகியல் ரீதியான கவலைகள் குறையணும்னு சொன்னா அதுக்கு வழி என்னன்னா ஆகிரத்தை பற்றி அதிகமா சிந்திங்க. மன் ஜஅலல் உமூம ஹம்மம் வாஹிதன் ஹம்ம ஆகிரத்திஹி கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யா. யாருடைய கவலைகள் ஒரே கவலையாக ஆகிவிட்டதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய ஒப்பற்ற நபியின் அருள் வாக்கு இது பெருமக்களே, ஒரே கவலை, அம்மா ஆகிரத்தை, என்னுடைய ஆகிரத்து என்ன ஆகுமோ, நான் ஆகிரத்தில் வெற்றி பெறுவேனா, என்னுடைய நிலை அங்கே எப்படி இருக்கும் என்று ஒரு மனிதன் அதை நினைத்து அதிகம் கவலைப்பட்டான், துஆ செய்தான், முயற்சி செய்தான், அதற்காக பாடுபட்டான் என்றால் கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யா, உலகியல் ரீதியான கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். என்ன அது? எல்லா செய்தியை விட பெரிய செய்தி, எல்லா கவலையை விட பெரிய கவலை. உமன் தஷஅபத் பிஹில் ஹுமூம் அஹ்வால் துன்யா, யாருடைய கவலைகள் வெறும் உலகமாக மாத்திரமாகிவிட்டது, ஆகிரத்தை பற்றி பொருட்படுத்துதல் இல்லாமல் ஒரு மனிதன் நடந்தால் லம் யுபாலில்லாஹு ஃபீ ஐயி அவ்தியத்திஹா ஹலக், அவன் எப்படி நாசமாக போனாலும் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அது ஏன் சொன்னா, அது அசலான நாள், மிகப்பெரிய நாள், நிலையான நாள், வெற்றினா வெற்றி, தோல்வினா தோல்வி, அப்படிப்பட்ட நாள் ஆகிரத்தினுடைய நாள். கியாமத்திலே நஷ்டப்பட்டவர்கள் யார், வெற்றி பெற்றவர்கள் யார்? இந்த கியாமத்திலே நஷ்டப்படக்கூடியவர்கள் யார், வெற்றி பெறக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா. ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை சுபுஹிலே சூரத்து சஜ்தாவில் ஓதுகிறோமே நாம், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹுவை பூரணமாக விசுவாசம் கொண்டு அவனுடைய கட்டளைகளை வாழ்க்கையில ஏற்று நடந்து நல்ல அமல்களை பேணுதலோடு செய்து வாழ்கிறானே இந்த மனிதனும் தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு பாவங்களிலேயே தன்னை கழித்துக் கொண்டிருக்கிறானே, ரெண்டு பேரும் ஒன்னா நல்லா கேட்கிறான். ரெண்டு பேரும் ஒன்னா தன் மனோ இச்சை எப்படி நடக்கிறார், சம்பாதிப்பதில் ஹலால் ஹராம் இவருக்கு தேவையில்லை, அதை பற்றி பொருட்படுத்துதல் இல்லை, எப்படி வேணாலும் சம்பாதிக்கிறார், இபாதத்தில் கவனம் இல்லை,
உலகியல் ரீதியான இந்த காரியங்களும் இந்த சுகங்களை உண்டாக்குவதில் மாத்திரம் கவனம். அதற்காக என்ன பாவங்களை அவர் பொருட்படுத்துறதில்லை. ஆனா இன்னொரு மனிதர் இருக்கிறார், அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு வாழ்ந்தார், நல்ல அமல்களிலே கவனம் செலுத்தினார், பேணுதலான முறையில் வாழ்ந்தார், நல்ல அமல்களை செய்வதிலே பல விதமான கஷ்டங்களை மேற்கொண்டார், அதிகாலை தஹஜ்ஜுடைய நேரம் எழுந்தார், கடுமையான தூக்கம் ஆட்கொள்கிறது, எழுந்தெடுத்து நின்று அல்லாஹுவின் சமூகத்திலே கதறி அழுகிறார், யா அல்லாஹ், ஆகிரத்தை பற்றி இவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை, அதை பற்றிய அறிவு எனக்கு இல்லை, அங்கே நஷ்டம் என்றால் நிலையான நஷ்டம், மறு வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரஹ்மானே, என்னுடைய ஆகிரத்தையும் அதேபோல் என்னுடைய மக்கள், என்னுடைய தொடர்புள்ளவர்கள், நான் துஆவுக்கு கடமைப்பட்டவர்கள் எல்லோருடைய ஆகிரத்தையும் சீராக்க என்று துஆ செய்கிறார், கவலைப்படுகிறார், நல்ல அமல் செய்கிறார், முயற்சி செய்கிறார். இவரும் இதை பற்றி ஒரு பொருட்படுத்துதலும் இல்லாமல் தன் மனோஇச்சையின்படி பாவங்களை செய்து வாழ்கிறாரே. ரெண்டு பேரும் ஒன்னா நல்லா கேட்கிறான், லாயஸ்தவூன், ஒரு காலமும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான், லாயஸ், எப்படி சமமாகுவார்கள்? ஒரு மனிதர் விசுவாசமாக இருக்கிறார், இன்னொரு மனிதர் காலமெல்லாம் பாவம் செய்து வாழ்கிறார். உலகத்தில் வேண்டுமானால் அவர் சந்தோஷமாக இருப்பதை போல ஒரு தோற்றம் இருக்கலாம், கொஞ்ச நாள் பிடிபட்டால் அவ்வளவுதான் நிலையான நஷ்டம். பெருமக்களே, அல்லாஹ் கேட்கிறான், நல்ல அமல் செய்தவர்களும் செய்யாதவர்களும் ஒன்னாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த கேள்வி இப்படி வைக்கிறான், பார்வையாளனும் குருடனும் ஒன்னாம் கேட்கிறான். குருடனும் பார்ப்பவனும் ஒன்னா? இருளும் வெளிச்சமும் ஒன்றா? அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு ஒண்ணு அல்ல, நேர் முரண்பட்டது. அதே போல அல்லாஹுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை செய்து வாழ்ந்தவர்கள் வெற்றியாளர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய அமல், இந்த ஒரு ஹதீஸை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்தார், மனைவி மக்கள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய அமல், மூணுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, மூணு சகோதரர்களை போலன்னு சொன்னாங்க. குடும்பம் என்பது ஒரு சகோதரனை போல வையுங்கள், உங்களுடைய பணம் என்பது ஒரு சகோதரனை போல் வையுங்கள், உங்களுடைய அமல் என்பது சகோதரன். இந்த மூணு சகோதரன் சொன்னாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பணம் என்ற அந்த சகோதரன் அது மனிதனை பார்த்து சொல்கிறது, மனிதனே, வலா நஃபஅ இல்லா மா தும்த ஹய்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனே, நான் உனக்கு உதவி செய்வேன், உபகாரமாக இருப்பேன், பலன் அளிப்பேன், பயன்படுவேன். எப்பொழுது வரை தெரியுமா? நீ ஹயாத்தா இருக்கிற வரை. பணம் சொல்லுமா? நீ ஹயாத்தா இருக்கிற வரை. நீ மௌத்தாகி விட்டால் சாவி வேற ஆள்கிட்ட போயிடும். யஅகுது அன்னி கைருக், மற்றவர்கள் என்னை எடுத்துக்கொள்வார்கள். என்னுடைய பயன்பாடு உனக்கு எது வரேன்னு சொன்னா, நீ கண்ண மூடுற வரதான். நீ மௌத்தாகி விட்டால் என்னை மற்றவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று அந்த சகோதரன் சொல்வான். இரண்டாவது சகோதரன் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய குடும்பம். முதலாவது சகோதரன் பணம், இரண்டாவது சகோதரன் உங்களுடைய குடும்பம். குடும்பத்தை ஒரு சகோதரன் போல அந்த குடும்பம் அது சொல்லும், அகூமு அலைக வ உஈனுக, மனிதனே, சகோதரனே, உனக்கு நான் உதவியாளனாக இருப்பேன், உற்றதோழனாக இருப்பேன். எதுவரை? நீ மரணமானாலும் சரி, ஃபைதா மித்த, மரணமாகி விட்டாலும் கூட, கஸல்துக வ கஃபன்துக வ ஹமல்துக, உன்னை நான் கஃன் செய்வேன், குளிப்பாட்டுவேன், சுமந்து செல்வேன், உன்னை கொண்டு போய் அடக்குவேன். ஒரு சகோதரன் மௌத்தான முடிஞ்சு போச்சு, இன்னொரு சகோதரன் மரணமானாலும் கூட அதற்கு பிறகு உங்களை குளிப்பாட்டி சுமந்து சென்று உங்களை கஃன் செய்யும் வரை, தஃபன் செய்யும் வரை கொண்டு போய் அடக்கிவிட்டு திரும்பி விடுவார்கள். அதோடு என்னுடைய வேலை முடிஞ்சு. இரண்டாவது சகோதரன் குடும்பம் என்ற சகோதரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கிறார். இந்த குடும்பம் என்ற இந்த சகோதரன் அவனுடைய கட்டம், உதவியினுடைய எல்கை என்பது கபர் வரைன்னு சொன்னாங்க. மூன்றாவது சகோதரன் யாருங்க? யாரு விளங்குது இல்லையா? அமல், நல்ல அமல்கள் என்ற அந்த சகோதரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நல்ல அமல் என்ற சகோதரன் அந்த மனிதனிடத்தில் சொல்லும், உஷீஉக இலா கபரிக வ ஊனிசு வஹ்ஷதக வ அத்ஹபு கம்மக வ அக்உது ஃபீ கஃபனிக வ உஜாதிலு அன்க. இந்த அமல் என்ற இந்த சகோதரன் அவனை பார்த்து சொல்லுமாம், உன்னுடைய கபரிலே உன்னோடு நான் சேர்ந்து வருவேன், உன்னோடு நான் சேர்ந்து வருவேன். கபரிலே நீ தனிமையாக இருப்பாயே, வெறுமையாக இருப்பாயே, வெறுத்து போயிருப்பாயே, உன்னுடைய வெறுமையை போக்குவேன்.
உன்னுடைய கவலைகளை நீக்குவேன், உன்னுடைய கவலைகளை நான் போக்குவேன். உன்னுடைய கஃபன் செய்யும் பொழுது அந்த கஃபனுக்குள்ள உன்னோட சேர்ந்து நான் இருப்பேன், நானும் உன் அருகிலே உட்கார்ந்து இருப்பேன். உன்னிடத்தில் யாராவது வீழ்த்துவதற்கோ கேள்வி கேட்டு உன்னை மடக்குவதற்கோ அல்லது உன்னை வேறு ஏதாவது கஷ்டம் கொடுப்பதற்கோ வந்தால் உனக்கு எதிராக போராடி உன்னை நான் உனக்கு உற்றதோழனாக இருந்து நான் அவர்களை நீக்கி விடுவேன், அவர்களிடத்தில் தர்க்கம் செய்து நான் அவர்களை போக்கி விடுவேன் சொன்னார். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு கேட்டாங்க, எந்த சகோதரன் நல்ல சகோதரன் கேட்டாங்க. 3 பேர் சகோதரன் தான். பணம்ங்கிறது அதனால ஒதுக்கப்பட வேண்டியதல்ல, அது பயன்படக்கூடியதுதான். அதனால அதுக்கு ஒரு எல்கையை சொன்னாங்க. குடும்பம் என்பது பயன்படக்கூடியதுதான், அதற்குள்ள கடமையை சொன்னார்கள், அதனுடைய உச்சகட்டமான எல்கையை சொன்னார்கள். அதே போல அமல் என்பது அதனுடைய பயன்பாட்டை சொன்னார்கள், அது உச்சகட்டமாக எங்கு வரை வருகிறது என்பதையும் சொன்னார்கள். கேட்டுட்டு ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இந்த 3 சகோதரர்கள்ல நல்ல சகோதரர் யாருன்னு கேட்டாங்க. நல்ல சகோதரர் இந்த சகோதரர் அமல்ங்கிற சகோதரர். இதுல என்ன சந்தேகம் இருக்குது பெருமக்கள்? அதா கைரு அஹின் யா ரசூலல்லாஹ். சஹாபிகள் பதில் சொன்னார்கள், நாயகமே, உலகத்தினுடைய சகோதரர்களிலேயே சிறந்த சகோதரன் இந்த அமல் என்ற சகோதரன் தான் சொன்னார். நிலையான ஆகிரத்திலும் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு சகோதரனாக, நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்கக்கூடியவனாக இருப்பது இந்த அமல் தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி சொன்னார். அருமையானவர்கள், அதனாலதான் வாழ்க்கையில இந்த நல்ல அமல்கள் செய்வதிலே தங்களை அர்ப்பணித்தார்கள் நன்மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கால்கள், பாதார விந்தங்கள், அவருடைய முபாரக்கான பொற்பாதங்கள் வீங்கியது பெருமக்களே. முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். அதற்கு ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், கருணையின் திருவுருவான காருண்ய நபியே, தாங்கள் ஏன் இரவு நேரத்திலே விழித்திருந்து இப்படி சிரமங்களை மேற்கொண்டு அமல்களை செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷுகுரா, ஆயிஷா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. நான் என் ரப்புக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. அதனால பெருமக்களே, ஆகிரத்தினுடைய வெற்றிக்கு அசலான காரியம் நல்ல அமல்கள், பேணுதலான நல்ல அமல்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் உங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலேயே பழக்குங்கன்னு சொன்னாங்க. 5 விளையாதது 50 விளையாது. பிறகு பார்த்துக்கலாம், விவரம் வரும் பொழுது பிள்ளைகள் செய்து கொள்வார்கள், விடாதீர்கள். சிறு வயதிலேயே பழக்குங்கள். நிலையான அந்த சகோதரனை அவர்கள் உடன் கொண்டு வருவதற்கு இப்பொழுதே முயற்சி செய்யுங்கள். 7 வயதாகிவிட்டால் பிள்ளைகளை தொழுகும்படி ஏவுங்கள். 10 வயதாகிவிட்டால் கண்டியுங்கள். பிள்ளைகள் படிக்கலன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறான்னா, பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சா பாருங்க, தர 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 தரன்னு ரோட்ல இழுத்துக்கிட்டு அடி 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 அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு பிள்ளைகள் கதற கதற கொண்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நாம் அதை குறை சொல்லல. பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்களுடைய விளங்காத நிலை அந்த நேரத்தில் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த கல்வியை அதனுடைய பற்றி உண்டான ஒரு கண்ணியம் நம்ம மனசுல வந்த காரணத்தினாலே அதுக்கான அவ்வளவு முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் நல்ல அமல்கள் இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகள் காலமெல்லாம் நஷ்டப்பட்டு போய்விடுவார்களே. நிலையான ஆகிரத்திலே அவர்களுக்கு நல்ல அமல்களை புகட்டுவதற்காக நாம் என்ன முயற்சிகளை செய்தோம்? ஆரம்பத்திலிருந்து அந்த பக்குவத்தை ஊட்டுவதற்காக என்ன பண்பாட்டை நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும் பெருமக்கள். சிறுபிராயத்திலிருந்தே அவர்களுக்கு பக்குவமாக அதை பற்றி உண்டான ஒரு ஆசையை தூண்டி நல்ல அமல்களை, உண்மை பேசணும், வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நடக்கணும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும், பாவங்களின் மீது கவனம் இருக்கக்கூடாது. பாவங்கள் சிறு பிராயத்தை பொறுத்த வரையில ஒரு பிள்ளைகள் வயது வந்து விட்டால் சில விதமான ஊசலாட்டங்கள் வரும்பா. இந்த வயசுக்கு சில பருவங்களுக்கு சில காரியங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு சொல்லணும், அவங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி சொல்லணும். ஆரம்ப வயசுன்னு வந்துச்சுன்னு சொன்னா சில நேரங்கள்ல உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், இப்படி எல்லாம் இருக்கும், இந்த நேரத்தில் உன்னை பாழாக்கி கொள்ளக்கூடாது, நல்ல அமல்களில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படி நஷ்டப்பட்ட நிலையான நஷ்டம் என்பதை ஊட்ட வேண்டும் அவர்களுக்கு. அதனால நிலையான ஆகிரத்துல வெற்றிக்குரிய அசலான வழிங்கிறது நல்ல அமல்கள், நஷ்டத்திற்குரிய வழிங்கிறது பாவங்கள். நஷ்டத்திற்குரிய வழிங்கிறது பாவம், நிலையான வெற்றி நல்ல அமல்களின் காரணத்தில். அல்லாமா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவினுடைய மாமன்னர்களில் முதல் பேரரசர்கள் ஒருவராக இருந்தவர்கள். வரலாற்றிலே அவர்கள் குறை சொல்லப்படுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விலாயத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். மாமன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்களுடைய உஸ்தாது தான் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவுரங்கசீப் அவர்களுக்கு பாடம் ஓதி கொடுத்த உஸ்தாது தான் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் வஃபாத்தான நேரத்தில் ஒரு உயில் எழுதி வச்சுட்டு வஃபாத் ஆயிட்டாங்களாம். ஒரு வசியத், எனக்கு யார் தொழுகை நடத்தணும், எனக்கு தொழுகை நடத்த வேண்டியது யார்?
ஆகிரத்தினுடைய பயணத்திற்கு தயாராகக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு துஆ செய்து நிலையான அந்த ஆகிரத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னை வழி அனுப்பக்கூடிய தகுதி உள்ளவர் யாராக இருக்க வேண்டும்? முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வசியத்தை செய்து வச்சுட்டு போனாங்களாம். எனக்கு தொழு வைக்கிறவருக்கு 3 அம்சம் இருக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தஹஜ்ஜுதை விட்டிருக்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். என்ன, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அசலான வழி தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுத் ஒரு மனிதர் பற்றி பிடிச்சாருன்னு வைங்க, நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெற்றுருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிகியாமில் லைல், மக்களே நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன், அது சாலிஹீன்களின் பழக்கம்னு சொன்னாங்க. ஒரு மனிதர் சாலிஹானவராக ஆகுவதற்குண்டான அடிப்படையான பழக்கம் தஹஜ்ஜுதுடைய பழக்கம். உலகமெல்லாம் உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்திருத்து நின்று அகிலத்தை படைத்தாலும் ரட்சகன் முதல் வானத்தில் இறங்கி வருவதாக ஹதீஸிலே வருகிறது. அந்த ரப்பிடத்தில் நாம் கதறி அழுது கண்ணீர் விட்டு கேட்கின்ற அந்த நேரம் பாக்கியமான நேரம், பாக்கியமான நேரம் பெருமக்கள். பல ஹதீஸிலே வருகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்கப்பட்டுச்சு, நாயகமே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான சிறந்த நேரம் எதுன்னு கேட்டாங்க. ஐயு துஆஇ அஸ்மஉ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த துஆவை ரொம்ப கபூல் செய்வான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு 2 நேரம்னு சொன்னாங்க. முதலாவது ஃபீ ஜௌஃபில் லைல் வ ஃபீ குல்லி ஸலாத்தின் மக்தூபா, நடுநிசி உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் நீங்கள் எழுந்திருத்து நின்று தனிமையிலே நின்று அல்லாஹ்விடத்தில் கதறி அழுது நீங்கள் கேட்கிறீர்களே, உங்களுடைய பலகீனங்களை சொல்கிறீர்கள், உங்களுடைய யதார்த்தத்தை ரப்பின் முன்னால் கொட்டுகிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கதறி அழுது கேட்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதே, அல்லாஹ் தஆலா அந்த துஆவை நிச்சயம் கபூல் செய்வான்னு சொன்னார். இன்னொன்று ஃபீ குல்லி ஸலாத்தின் மக்தூபா, பொதுவாக அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பாக்கியம் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் சொன்னாங்க. ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் நீங்கள் கவனமாக கேட்கப்படக்கூடிய அந்த துஆவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறும்னு சொன்னாங்க. மாமன்னர் அவுரங்கசீப் அவங்களுடைய உஸ்தாத் முல்லா ஜீவன் வசியத்தை எழுதி வைக்கிறார்கள், எனக்கு யார் இமாமத்தை செய்ய வேண்டும், என்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுக வைப்பதற்கு 3 குணங்கள் இருக்கணும். முதலாவது, வாழ்க்கையில் அவர் தஹஜ்ஜுதை விட்டிருக்க கூடாது. அந்நிய பெண்களை தவறான இச்சையான எண்ணத்தில் ஏறிட்டு பார்த்திருக்க கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வக்து தொழுகை கூட அவர் கலாவாக்கி இருக்க கூடாது. இந்த உயிர் எடுத்து படிங்க. அந்த கூட்டத்தில் யார் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்களோ அவங்க எழுந்திருச்சு தொழுவை கேட்டோம்னு சொல்லி அறிவிப்பு செய்யறாங்க. முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய மாணவர் அவுரங்கசீப் எழுந்திருத்து அவர்கள் படிக்கிறார்கள், என்னுடைய உஸ்தாத் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வசியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தகுதி உள்ள பெருமக்கள் இருந்தால் அவங்க ஜனாசா தொழுவை கேட்டோம்னு சொல்லி அறிவிப்பு செய்தாங்க. சபை அமைதியாக இருந்தது. தஹஜ்ஜுதிலே பேணுதல் உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாதுன்னு சொன்னா நம்ம அதுக்கு தகுதி இல்லையேன்னு உட்கார்ந்துட்டாங்க. அந்நிய பெண்களை ஏறிட்டு பார்க்காதவர்கள் இருந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் விளங்காமல் அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கலாமோ என்ற ஒரு மனோ எண்ணம் மிகைத்ததினாலே பலர் உட்கார்ந்து விட்டார்கள். பரதான தொழுகை நேமமாக தொழுதவர்கள் இருந்தார்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் என்னை மீறி கலாவாகி இருந்தால் உட்கார்ந்துட்டாங்க. கடைசியில எழுந்திருச்ச ஆள் யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான், முகலாய பேரரசர். அவங்க எழுந்திருச்சு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என்னுடைய உஸ்தாதினுடைய அந்தஸ்தை உயர்த்தட்டும், அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும், என்னுடைய அமலை வெளிப்படுத்த வச்சுட்டாங்களேன்னு சொன்னாங்களாம். என்னுடைய அமலை வெளிப்படுத்த வைத்து விட்டார்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அவங்க சொன்ன அந்த குணாதிசய நடத்த இருக்குதுன்னு சொல்லி தாம் போய் முன்னால நின்று தொழுக வச்சதா வரலாற்றில் பார்க்க பெருமக்களே. அதனால நாதாக்களும் நல்லவர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை பேணுவதில் கவனம் செலுத்தினாங்கன்னு சொன்னா காரணம் நிலையான ஆகிரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நிலையான ஆகிரத்தில் ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, ஒரு 3 பேர் ஒட்டுமொத்தமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்கள். அதுல ஒரு ஆளு ஒரு ஷஹீதாக்கப்பட்டு வஃபாத் ஆயிட்டார். ஷஹீதாக்கப்பட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. ஒரு யுத்த காலத்துல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அடுத்து ஒரு ஆள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. 3வது ஆள் கொஞ்ச காலம் கழிச்சு அவங்க தங்களுடைய பெட்டில இருந்து இறந்துட்டாங்க. ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் 2 பேரும். 3வது ஆளு பெட்ல இருந்து அப்படியே வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த 3 பேரை பத்தி ஒரு ஆள் கனவு கண்டார். இந்த 3 பேரை பத்தி ஒரு ஆள் கனவு கண்டார். என்ன கனவு காண்கிறாங்கன்னு சொன்னா, யார் பெட்டில படுத்து கடைசியாக இறந்தாரோ அவர் சொர்க்கத்தில் இவங்களை விட முந்தி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, வரைத்துல்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாயகமே, யார் கடைசியா தன்னுடைய பெட்டிலே படுத்து இறந்தாலோ காலம் கழித்து அவரை இவங்களை எல்லாம் விட சொர்க்கத்தில் உன்னதமானவராக முன்னால் இருப்பவராக நான் கண்டேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்களா, ஃபமா அன்கர்த மின் ஸாலிக், உனக்கு அதுல என்ன ஆட்சேபனைன்னு கேட்டாங்களா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல என்ன ஆட்சேபனை அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, அவர் ஷஹாதத் ஆயிட்டாரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னா, ஃபைன ஸலாத்துஹு பஅத ஸலாத்தி, அவர்கள் இரண்டு பேரும் போனதற்கு பின்னால் எவ்வளவு தொழுகைகளை இவர் தொழுதிருக்கிறார், இந்த தொழுகை எங்கே கொண்டு போய் ஆக்குவதுன்னு கேட்டாங்களாம். ஸியாமுஹு பஅத ஸியாமி, அவர்கள் நோன்பு வைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடித்து விட்டார்களே, அதற்கு பின்னால் இவர் எத்தனை வருடங்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள், இவர்கள் இந்த கடைசியாக இருந்தவர், அந்த நோன்பை என்ன செய்யறதுன்னு கேட்டாங்களா. அதே போல அமலுஹு பஅத அமலி, அவருடைய அமலுக்கு பின்னால் எவ்வளவு அமலை இவர் செய்திருக்கிறார், அந்த அமலுடைய பலாபலன் இவரை முந்த செய்து விட்டது, இதுல என்ன ஆட்சேபனை இருக்குதுன்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை இமாம் அபூ தாவூத் அவர்களும் இமாம் நஸை அவர்களும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலும் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்து காட்டினார். பெருமக்களே, அதனால ஆகிரத்தினுடைய காலையில, ஆகிரத்தினுடைய வாழ்க்கையில நிலையான வெற்றியை பெறக்கூடியவர் யார்? நல்ல அமல்களை பேணுதலோடு செய்யக்கூடியவர், காலமெல்லாம் அதிலே கவனம் செலுத்தக்கூடியவர், காலமெல்லாம் அதிலே கவனம் செலுத்தக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய திரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நீங்க எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். இந்த ஹதீஸை கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள், எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி மரணமாவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழ்க்கை பூரா மனவிச்சைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் மாத்திரம் நல்ல நிலையில் ஆயிர முடியாது, அது நடக்காது. நீங்கள் எப்படி மரணமாகிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். அதே நிலைதான் மரணமாகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அப்படித்தான் எழுப்பப்படுவார். உஸ்தாத் ஒரு ஹஸ்ரத் அவங்க சொன்னாங்க, நான் சிறுபிராயத்துல மதரசால ஓதுற ஆரம்ப நேரத்துல படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹஸ்ரத் சொன்னா, இந்த ஹதீஸை பார்த்ததோடு அதை விட்டுட்டேன்னு சொன்னாங்க. என்ன மரணமாகக்கூடிய நேரத்தில் நீ எப்படி இருந்தாயோ அப்படித்தான் எழுப்பப்படுவாய். எங்க வஃபாத்தாகிறியோ அங்கதான் எழுப்பப்படுவே. நீ வஃபாத்தாகிற இடம் அதுவா இருந்தா அங்கதான் எழுப்பப்படும். அப்ப அதுவே நம்ம நஷ்டத்துக்கு காரணமாக ஆகிவிடுமே, அது போதுமானதாக ஆகிவிடும் பயந்து ஒருவேளை என்னுடைய மூத்து அங்கங்க வச்சு வந்துருச்சுன்னா அதோட நாங்க போறது இல்லைன்னு சொல்லி அவங்க சிறுவராயத்தில் உள்ள ஒரு நிலை. நாம் எப்படி மரணிக்கிறோமோ அப்படித்தான் எழுப்பப்படுவோம், எப்படி வாழ்கிறோமோ அப்படி மரணிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசியை நல்லதாக ஆக்குவதிலே முழு கவனம் செலுத்தினார்கள். நன்மக்கள் முழு கவனம் செலுத்தினார்கள். தங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி ஹைரானதாக ஆக வேண்டுமே என்பதற்காக முழு கவனங்களை செலுத்தி வாழ்ந்தார்கள் நம்முடைய பெருமக்களான முன்னோர்கள். அருமையான பெருமக்களே, அதனாலே நிலையான அந்த ஆகிரத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் வெற்றிக்குரியவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அசலான காரியம் நல்ல அமல்கள், பேணுதலான நல்ல அமல்கள். நீங்கள் மரணமாகுவதற்கு முன்னால் மரணமாகிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணமாகிறதுக்கு முன்னால மரணமாகிக் கொள்ளுங்கள். அது எப்படி மரணமாகிறதுக்கு முன்னால மரணமாகிறது அப்படின்னு சொன்னா, மரணத்திற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து அதற்குண்டான தயாரிப்பில் உங்களை இப்பொழுது ஆக்கிக் கொள்ளுங்கள். புத்திசாலி. ஒரு பெரிய மனிதர் கிளி வளர்த்துட்டு வந்தாராம். ஒரு கிளி, அந்த கிளியை வளர்த்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் சொன்னாராம், கிளி இடத்துல கிளி கொஞ்சம் பேசும், சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை பேசும் இல்லையா. அந்த கிளிட்ட சொன்னாராம், நான் இந்தியாவுக்கு பயணம் போறேன். அவர் வேற நாடு, நான் இந்தியாவுக்கு பயணம் போறேன், போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன. அந்த கிளி சொல்லிச்சான் அதுக்கு தெரிந்த பாஷையில, எந்த ஊர்ல பேசிச்சு எந்த நாட்டுல நடந்துச்சுங்கிறதல்ல, கற்பனை கதை தான் அது. கிளி சொல்லிச்சான், இந்தியாவுக்கு போனா என்னுடைய சகோதரர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த காட்டு பகுதியில வாழ்றாங்க, அவங்க எல்லாத்தையும் நான் விசாரிச்சுதான் சொல்லுங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சலாம் சொன்னதா சொல்லுங்கன்னு சொல்லி இந்த கிளி சொல்லிச்சு. இவர் சொன்னாரா, சரி நல்லது, நான் போய் அப்படி பார்க்கும்பொழுது அந்த காட்டு பகுதிக்கு போனா அவனுடைய சலாம சொல்றேன், நான் விசாரிச்சுதான் சொல்றேன். நான் இப்படி மாதிரி உங்களை மாதிரி சுதந்திரமா நான் பறந்து தெரியல, நான் ஒரு இடத்துல அடைபட்டு இருக்கிறேன் என்பதையும் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு போனாராம், போய் ஒரு குறிப்பிட்ட காட்டுல நின்று தன்னுடைய பாசமிக்கு கிளி சொல்லி விட்டதை சொன்னாராம். கிளிகளே, உங்களுடைய சகோதரர், உங்களுக்கு பிரியமான ஒரு நண்பரை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், தங்க கூண்டுக்குள்ளே வளர்க்கிறேன்.
தங்க கூண்டுக்குள்ளே நான் வளர்க்கிறேன். ஆனா உங்களை மாதிரி இருக்கதாக அது இல்ல, உங்களை எல்லாத்தையும் விசாரிச்சு தான் சொல்லுச்சு, தான் ரொம்ப சிரமத்தில் இருப்பதாக சொன்னது அப்படின்னு இந்த செய்தியை சொன்னார். செய்தியை சொன்ன உடனே மேல இருந்த ஒரு கிளி டப்புன்னு கீழே விழுந்துருச்சான், செத்த மாதிரி கீழே விழுந்துருச்சான். ஓஹோ, இது ரொம்ப சொந்தமா இருக்கும்போது தெரியுது நினைச்சாராம். இந்த கிளி அந்த கிளிக்கு ரொம்ப சொந்தக்கார கிளியா இருக்கும்போது தெரியுது, அது ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்ன உடனே இப்படி டவாறு கீழே விழுந்து இது போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். சரின்னு சொல்லி இங்க வந்துட்டார். ஊருக்கு திரும்ப வந்த உடனே கூண்டுல அடைபட்ட இந்த கிளியை பார்த்து சொன்னாராம், நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன், நீ சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட காட்டுக்கு நான் போனேன், அங்க நிறைய கிளிகள்லாம் இருந்துச்சு, நீ சலாம் சொன்னதாகவும் நீ அடைபட்டு இருக்கின்ற இந்த செய்தியையும் நீ கஷ்டப்படுவதாக சொன்ன அந்த செய்தியையும் நான் சொன்னேன் என்று சொன்ன உடனே அங்க இருந்த ஒரு கிளி டப்புன்னு கீழே விழுந்து அது தான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். இவர் சொன்ன உடனே கூண்டில் அடைபட்டிருந்த இந்த கிளி இருக்குது, இது டப்புன்னு கீழே விழுந்துருச்சான். ஆஹா, இதுவும் செத்து போயிடுச்சு போல் தெரியுது. அப்ப அந்த கிளிக்கு இது ரொம்ப சொந்தமா இருக்கும் போல் தெரியுதுன்னு இவர் நினைச்சார். நம்ம பேசாம சொல்லாதையா இருந்திருந்தோம் இல்லையே, இதுவும் இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு சரி கொஞ்ச நேரம் அழுது, இவ்வளவு பாசமா வளர்த்தமை இப்ப என்ன செத்துல போச்சு, அதுக்கு பேர் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படி வெளியில தூக்கி போட்டார். போட்ட உடனே அது ஒரு இடத்துல படபடபடன்னு பறந்து போய் ஒரு மரக்கடையில போய் உட்கார்ந்துச்சான். அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க போய் உட்கார்ந்து சொல்லிச்சான், அது நான் மரணமாகல, ஒரு செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறதாக என்னுடைய சகோதர கிளிகள்கிட்ட போய் சொல்லணும்னு நீங்க சொன்ன உடனே அது எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தது. அப்படியா, கஷ்டப்படுகிறாயா, நீ மரணமாகுவதற்கு முன்னால் மரணமாகிக்கொள், நீ பிழைத்துக் கொள்வாய். அதுக்கு உதாரணம் என்னன்னு தான் சொல்லி அனுப்பியது, நீ இப்படி செய்தேன்னா நீ பிழைச்சுக்கிடுவேன். அது எனக்கு சொல்லி அனுப்பியதை போல நான் செய்தேன், நான் பிழைத்துக் கொண்டு விட்டேன் என்று அந்த செய்தியை இந்த கிளி நினைவுபடுத்தி விட்டு எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு செய்யும் சொல்லிட்டு போயிடுச்சான். பெருமக்களே, அதனால நம்முடைய நிலையான ஆகிரத்திற்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையை நாம் மரணித்து விடுவோம் என்றாவது ஒரு நாள் என்ற ஒரு எண்ணத்தோடு உலகத்தில் நல்ல அமல்களை செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் பிழைத்துக் கொள்வோம், நாம் வெற்றி பெறுவோம், இல்லைன்னா நஷ்டப்பட்டு விடுவோம். அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கை ஒரு மனுஷருக்கு வெற்றிக்குரியதாக ஆகும்னு சொன்னா நல்ல அமல்கள். தோல்வி அவருக்கு நஷ்டம் வருதுன்னு சொன்னா அதுக்குண்டான பல காரணங்கள்ல குர்ஆன் ஒரு காரணத்தை சொல்லுது, கேலி, பரிகாசம், அலட்சியம். ஆகிரத்தில் ஒரு மனிதர் நிலையான நஷ்டப்படுறாருன்னா அதுக்குண்டான காரணங்கள்ல ஒரு காரணம் கேலி பண்றது. நல்ல அமல்கள் செய்து அதை பார்த்து கேலி, அலைகிறான் பாரு அல்லா அல்லான்ட்டு கேலி, பரிகாசம், அதை பார்த்து அலட்சியமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை. பெருமக்களே, அதை பார்த்து அலட்சியமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால், கேலி இருக்குமானால் நிச்சயமாக நிலையான வேதனை இவர் அனுபவிப்பார் என்பதையும் அல்லாஹ் தஆலா பல கோணங்களிலே குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பித்தார். என்ன கேலி இருந்துச்சுன்னா முடிவு கெட்டு போகுமா? எந்த விஷயத்தையும் கேலி செய்தால் நமக்கு வராதுங்க. ஒரு ஆள் புதுசா பழகிறதுக்காண்டி நல்ல ஆங்கிலத்தை அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, அவர் நல்ல சரளமா பேச பழகணுங்கிறதுக்காக வேண்டி யாரை பார்த்தாலும் ஆங்கிலம் பேசிக்கிட்டு இருக்கிறார். இவர் பதில் சொல்ல முடியாதனால இவருக்கு கொஞ்சம் என்ன செய்யறாரு, உளறிக்கிட்டு அலைகிறான் பாருன்னு அவரை பார்த்து இவர் கேலி பண்றாருன்னு வைங்க, யார் கேலி பண்றான்னு அவனுக்கு ஒரு நாளும் ஆங்கிலம் வராது. யார் கேலி பண்றாங்களோ, ஒரு மொழியை கேலி பண்ணாலும் சரி, ஒரு அமல கேலி பண்ணாலும் சரி, இந்த அமலுடைய உயர்வு என்பது இவருக்கு வரவே செய்யாது. என்னுடைய உஸ்தாத் அடிக்கடி ஹசரத் அவர்கள் சொல்வார்கள், கமாலுதீன் ஹசரத்னு சொல்லி சித்தையங்கோட்டையில, அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுக்கணும், நல்ல ஆஃபியத்தை கொடுக்கணும். ஹசரத் அடிக்கடி சொல்லுவாங்க, ஷம்சுலுதா ஹசரத் நானும் ஹம்சவுக்கு, ஆனா அவர் ரொம்ப திறமையான ஆளு. ஷம்சுலுதா ஹசரத் நல்ல பயான் செய்வா, கெட்டிக்காரரு, ஆனா ஒரு வார்த்தை உருது தெரியாது. தான் மௌத்தா போற வர உருது மொழியே அவளுக்கு தெரியாது. எல்லா திறமையும் பெற்ற ஆள் உருது மொழியில ஏன் திறமையா வரலன்னு சொன்னா அதுக்குண்டான காரணம் என்னன்னா, நாங்க உருது பேசும்போது அவர் கேலி பண்ணுவாருன்னு சொல்லுவா ஹசரத். அதனால எந்த விஷயத்தை கேலி பண்றோமோ அதனுடைய ஆத்மார்த்தமான ரூஹானியத்தான நிலை நமக்கு கிடைக்க பெறாது. அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னான், உலகத்தில் அவர்களை கொண்டு நஷ்டப்பட்டவர்கள் யார் தெரியுமா? மா யதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். நபிமார்களை உலகத்தில் பரிகாசம் செய்தார்கள்னு சொன்னான். பரிகாசம் செய்ததனுடைய விளைவுதான் அவர்கள் நஷ்டப்பட்டார்கள்னு சொன்னான். நல்ல காரியங்களை கேலி செய்தால் அதனுடைய உயர் பாக்கியம் என்பது எடுக்கப்பட்டுவிடும்.
அல்லாஹு தஆலா கியாமத்தினுடைய நாளையில ஒரு கூட்டத்தை நரகத்துக்கு அனுப்புவான். குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். இது ஒரு நீண்ட நெடிய ஆயத். சூரத்துல் முஃமினீன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஆயத்துக்கு மேல அதனுடைய தொடர் செய்தி அல்லாஹ் சொல்றான். அந்த மனிதன் பதறுவானாம், துடிப்பானாம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு ரஹ்மானே, இவ்வளவு கடுமையான ஒரு வேதனை இருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்தால் மீண்டும் உலகத்திற்கு நீ அனுப்பினால் இனிமே நல்ல அமல்களை தவிர வேறு எந்த கவனமும் செலுத்த மாட்டேன். பேணுதலான ஒரு வாழ்க்கை, இறையச்சமுள்ள ஒரு வாழ்க்கை, நீ திரித்துப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் சபதம் செய்து அழுது கெஞ்சுவானாம். அல்லாஹ் சொல்லுவானா, கெட, வாய் மூடி கெட, பேசாத. இன்னஹு கான ஃபரீகும் மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம், உனக்கு பொருத்தமான நல்ல அமல்களை செய்து வாழ்ந்தோம், எங்களுக்கு நீ கருணை செய்வாயாக, எங்களுடைய குறைகளை மன்னிப்பாயாக என்று தங்களுடைய வாழ்க்கையில் என்பால் மீண்டு வாழ்ந்தார்கள் ஒரு கூட்டத்தார். என்னை ஈமான் கொண்டு வாழ்ந்தார்கள், நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்தார்கள், பாவங்களை செய்து விட்டால் உடனே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள், என் கருணை எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த நல்ல மக்களை பார்த்து, என்னை வணங்கி வாழ்ந்த அந்த நல்ல மக்களை பார்த்து ஃபத்தஹத்துமுஹு சிஹ்ரியா, நீங்கள் அலட்சியமாக பார்த்தீர்கள், கேலியாக பார்த்தீர்கள், பிழைக்க தெரியாதவனோ என்று சொன்னீர்கள். நல்ல அமல்களை செய்து வாழ்ந்தவர்களை பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொன்னீர்கள், கேலி செய்தீர்கள். ஹத்தா அன்சௌக்கும் ذிக்ரி, நீங்கள் என்னை மறந்தது மாத்திரமல்ல, என்னை நினைத்தவர்களையும் நீங்கள் கேலி செய்தீர்கள். அதனால் தான் இந்த கடுமையான தண்டனை. இன்னி ஜஸைத்துல் யௌம பிமா ஸபரு, எனக்காக அந்த காரியங்களை எல்லாம் பொறுத்துக் கொண்டார்களே அவர்களுக்கு உயர்ந்த நான் கூலியை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் அருள்மறையிலே ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, எனவே நிலையான ஆகிரத்தினுடைய வெற்றி என்பது நல்ல அமல்களை பேணுதலாக செய்து வாழ்வதில் இருக்கிறது. நிலையான நஷ்டம் என்பது அதை பற்றி உண்டான கவனம் இல்லாத ஒரு நிலை, அதை பற்றி ஒரு அலட்சியமான ஒரு நிலை, அது விஷயத்திலே கவனம் இல்லாமல் பொருட்படுத்தாமல் பாவங்களை செய்து வாழ்கின்ற நிலை இருக்கிறதே, நிலையான ஆகிரத்தினுடைய நஷ்டத்தை தந்துவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வரப்புக்கல் கஃபூருர் ரஹ்மா, உங்களுடைய இரட்சகன் இருக்கிறானே எந்த தேவையற்றவன், கனியுதுர் ரஹ்மா, நீங்க அமல் செய்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயரணும் ஒரு தேவையும் இல்லை. இதற்கும் அல்லாஹ் நாடினால் உங்களை எல்லாம் போக்கிவிட்டு வேறு ஒரு கூட்டத்தை வந்து நிரந்தரமாக அமல் செய்ய வைக்க முடியும். அவனை நிரந்தரமாக ஒரு கூட்டம் மலக்குமார்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் ருக்குவிலேயே இருக்கிறது, ஒரு கூட்டம் சுஜூதிலேயே இருக்கிறது, ஒரு கூட்டம் கியாமிலேயே நிலையிலேயே இருக்கிறது, ஒரு கூட்டம் குஊதிலே நடு இருப்பிலேயே இருக்கிறது. அப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குமார்களை பரிசுத்தமானவர்களை கொண்டு தன்னை வணங்க வைத்திருக்கிறான். எனவே நீங்க 4 பேர் சில பேர் சேர்ந்து நல்ல அமல்களை செய்ததனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடிருச்சு நினைக்காதீங்க. வரப்புகள் கனி, அவன் உங்களுடைய அமல்களை விட்டு தேவையற்றவன். அமல்கள் என்பது உங்களுடைய உயர்வுக்காக தேவை. உலகத்தில் நீங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி தண்டனை கொடுப்பதாக இருந்தால் உடனடியாக இப்ப அதாப் வந்திருக்கணும், உலகம் அழிக்கப்படணும். ஆனால் அல்லாஹு தஆலா கருணையாளன், அவன் கருணை உள்ளவன், அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவினுடைய கேள்வி கணக்கிலிருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால் அருமையான பெருமக்களே, நாம் எல்லாம் பரிசுத்த முஃமின்கள், நிலையான ஆகிரத்தை நம்பியவர்கள், அந்த ஆகிரத்தினுடைய உலகம்தான் நிலையான உலகம் என்று பூரணமாக நம்பியவர்கள். எனவே அந்த நம்பிக்கையை மென்மேலும் உறுதி செய்து கொண்டு அதற்காக நல்ல அமல்களை பேணுதலோடு செய்து பாவங்களை விட்டு தற்காத்து வாழ்ந்து நம்முடைய மக்களையும் அப்படிப்பட்ட பழக்கங்களில் நம்ம பழக்கம், பிள்ளைகளை அப்படி பழக்கம். பிள்ளை நல்ல சாப்பிட மாட்டேங்கிறான்னா எத்தனை பேர்த்த சொல்றோம், ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான், துஆ செய்யுங்க, அதை ஓதித்தாங்க இதை ஓதித்தாங்கன்னு ஓதி கொடுக்கிறோம். சாப்பிடாததுக்கு கவலைப்படுறோம், படிக்காததுக்கு கவலைப்படுறோம், சில விஷயத்தை அவர் விளங்காததுக்காக கவலைப்படுறோம், மார்க் குறைஞ்சதுக்காக கவலைப்படுறோம். பிள்ளைகள் பரீட்சை எழுதுறாங்க, பெற்றோர்கள் படுற பாடு இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அவங்க பரீட்சை எழுதுற மாதிரி இருக்குது. பரீட்சை நேரத்தில் பெற்றோர்கள் படுற பாட்டை பாருங்க, அவங்க தான் பரீட்சை எழுதுற மாதிரி இருக்கும், அவ்வளவு பாடுபடுறாங்க. ஏன்னு சொன்னா அதனுடைய லாப நஷ்டம் என்னங்கிறது உலகத்துல தெரியுது கண்கூடாக என்ற காரணத்தினால். ஆனால் நிலையான ஆகிரத் இருக்கிறதே, அதிலே வெற்றி பெற்றவர்கள் உண்மையான வெற்றியாளர்கள், நஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டவர்கள் ஃபகத் ஃபாஸ், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொன்னான். அதிலே வெற்றி பெற்றவங்க அசல் வெற்றியாளர்கள். அப்ப உலகத்தில் சில வெற்றியாளர்கள், உலகத்தில் சில காரியங்களில் வெற்றி பெற்றவங்களை வெற்றியாளர்கள் என்று சொல்கிறோமே, அல்லாஹ் சொல்கிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இதுவெல்லாம் ஒரு ஏமாற்றும் சுகம். அல்லாஹ் சொல்றான், சுகம்தான்,
ஒரு வசதிதான், ஆனா உங்களை ஏமாத்தும். இது அசல் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதனால அசலான வெற்றி என்பது, நிலையான வெற்றி என்பது ஆகிரத்தினுடைய வெற்றி தான். அருமையான பெருமக்களே, அதனால அந்த நிலையான ஆகிரத்திற்காக வேண்டி பேணுதலோடும் கவனத்தோடும் நல்ல அமல்களை இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய கவனத்தை அதன்பால் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய எந்த பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்காமல் தப்பிக்க இயலாது. யார் ஒரு சின்ன நல்ல அமலை செய்கிறானோ அதற்கான பலாபலனை கண்டுகொள்வான். யார் ஒரு சின்ன கெடுதலை செய்கிறானோ, பாவத்தை செய்கிறானோ, யரஹு, அதனுடைய பலாபலனையும் அவன் கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நிலையான அந்த ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கும் பாவங்களுக்கும் அங்கே கேள்வி கணக்கு, அதற்கான தண்டனை என்பது இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய அமல்களை பேணுதலோடு செய்து வாழ வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த அந்த மேலான நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகத்திலையும் கவனத்தோடும் பேணுதலோடும் செய்து வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆகிரத்தினுடைய நம்பிக்கை அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வின் அடித்தளத்தில் ஆழமாக பதித்தருள்வானாக. நிலையான ஆகிரத்தினுடைய அந்த மேன்மையை நம்முடைய கல்வின் அடித்தளத்தில் அல்லாஹ் தஆலா ஆழமாக பதித்தருள்வானாக. அதன் விளைவாக எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை தற்காத்தருள்வானாக. கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் நிகழ்ந்துவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை எல்லாம் கருணையுள்ள ரஹ்மான் தன்னுடைய கருணையினால் அவைகளை பூரணமாக மன்னித்தருள்வானாக. இனிமேல் வரக்கூடிய காலங்களை அல்லாஹுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடு, ஈடுபாட்டோடு, கவனத்தோடு, பேணுதலோடு நேமமாக செய்து வாழக்கூடிய நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக, நல்ல ஆஃபியத்தை தந்தருள்வானாக, எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. நாம் செய்துவிட்ட பாவங்களினாலே அல்லாஹு தஆலா நம்மை தண்டிப்பதை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. பாவிகளான குற்றவாளிகளான நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தன் கருணையினால் மன்னித்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கை அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு அமல்களை கொண்டு அல்லாஹு தஆலா உயர்வாக்கி அருள்வானாக. நம்முடைய மக்களை எல்லாம் சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வானாக. நம்மை ஈண்டெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வானாக. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலும் நாளை மறுமையிலும் சிறந்த கூலியை வழங்கி அருள்வானாக. நம்முடைய சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னித்தருள்வானாக. நம்முடைய மனைவி மக்களின் பாவங்களை மன்னித்தருள்வானாக. உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னித்தருள்வானாக. நம்முடைய நண்பர்களின் பாவங்களை மன்னித்தருள்வானாக. நாம் யாருக்கு துஆ செய்ய கடமைப்பட்டோமோ அவர்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. நாளை ஆகிரத்தினுடைய அந்த காலகட்டத்தில் நம்முடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்களே, அப்படிப்பட்ட சாலிஹீன்களின் நல்ல தொடர்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி அருள்வானாக. அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களின் தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. பாவங்களின் காரணத்தினால், சகவாசத்திலே செய்த பாவங்களின் காரணத்தினால் நாளை கியாமத்திலே நஷ்டப்பட்டு விடுவார்களே, அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.